அதாவது இன்றைக்கு நாம் எதை நினைவு கூறுவோம் என்றால், இயேசுவினுடைய இறுதி உணவு ஒரு உண்ட நாள். அது யாரோடு செய்கிறார் என்றால் சீஷர்களோடு. யாரோடு? சீஷர்களோடு. எல்லாரும். அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவோடு 5 விதமான மனிதர்கள் இருந்தார்கள். எத்தனை விதமான மனிதர்கள்? ஒரு சிலர் அற்புதங்களுக்காய் வந்தார்கள், அப்படித்தானே? ஒரு சிலர் ஆகாரத்திற்காய் வந்தார்கள், ஒரு சிலர் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் வந்தார்கள், அப்படித்தானே? நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 5 விதமான மனிதர்கள், ஒரு சிலர் உண்மையா இயேசுவை பின்பற்றினவர்கள், இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இயேசு எங்க போனாலும் அங்க இருப்பாங்க. எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு. பார்த்துருக்கீங்களா? அப்படித்தானே? அவங்க 3 கொஞ்சம் ஸ்பெஷலான ஆர்டர். ஏன்னா இப்படி ஒரு 5 விதமான மனிதர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். ஆனா கடைசியில பாருங்க, யாராக இருந்தாங்களா? அற்புதத்தை வாங்கினவனும் இல்ல, ஆகாரம் வாங்கி சாப்பிட்டவனும் இல்ல, குற்றம் படுத்துறவனும் கூட இருந்தவனும் இல்ல. ஆனா கடைசியில யாரு இயேசுவை காட்டி கொடுத்தது? வேதத்தில் 2 பேர் இயேசுவை காட்டி கொடுத்தார்கள். எத்தனை பேர் ஆசிரியங்களா? ஒருவன் யூதாஸ், இன்னொருவன் பேதுரு. பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய பேச்சில் காட்டி கொடுத்தான் இயேசுவை. இவன் பணத்திற்காய் காட்டி கொடுத்தான். இன்றைக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். பணத்திற்காய் இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு கூட்டம், தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு கூட்டம். நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவை பணத்திற்காக காட்டி கொடுக்கிறோமா? அதாவது உண்மையாவே இயேசுல கூறு போட்டு வித்துருவாங்க ஒரு கூட்டம் இருக்கு. இயேசுவை கூறு போட்டு விற்கிற ஒரு கூட்டம். ஆனா நம்ம அப்படி அல்ல. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிற ஒரு கூட்டமா இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதாவது இயேசு தன்னுடைய இறுதி உணவை உண்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இதை உங்களோடு உண்பதற்கு ஆசையாயிருந்தேன். பாருங்க, 33 ஆண்டுகள் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அந்த தன்னுடைய ஊழியத்தின் நிறைவேறுதல் ஒரு ஆசையோடு முடிகிறது. இதனால் முடியுது. அதாவது கடைசி நிமிடம் வரையிலும் நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஆசையாய் தொடர வேண்டும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களுக்கு அழகா சொல்வார், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாமல் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காய் நான் அவரை தொடர்ந்து ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. பாருங்க, நம் இறுதி பயணம் வரையிலும் இயேசுவை நாம் ஆசையாய் தொடர்கிறவனாய் காணப்பட வேண்டும். அந்த மத்தேயு 26வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 26 அதனுடைய 26 29வது வசனம் வரை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 26 அதனுடைய 26 29 வரை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு தான் பாடுபடுவதற்கு முன்பாக அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை நன்றி செலுத்தி, நீங்க அந்த பகுதியை வாசித்து பாருங்க. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அப்போ அந்த அப்பம் என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன செய்கிறது? என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னோட ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறது. நல்ல கவனிங்க, இயேசுவின் சரீரம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, அவருடைய ரத்தம் நம் பாவங்களை மன்னித்து நம்மளோட ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்பம் ஆசீர்வாதத்தின் அடையாளம், திராட்சை ரசம் புது உடன்படிக்கையின் அடையாளம். அல்லேலூயா.
நல்ல கவனிங்க, நான் சொல்ல இயேசு தன்னுடைய இறுதி உணவு உண்ட நாள் இந்த நாள். இரண்டாவது இயேசு மறுதலிக்கப்பட்ட நாள். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட நாள். இயேசுவோடு இருந்தவர்கள் அவர்களை விட்டு பிரிந்த நாள். ஐந்தாவது பிதாவின் சித்தம் செய்து முடிக்க தன் வாழ்வை அர்ப்பணித்த நாள். சொல்லுங்க, இயேசு தன் இறுதி உணவு உண்ட நாள், இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட நாள், இயேசு மறுதலிக்கப்பட்ட நாள், இயேசுவோடு இருந்தவர்கள் அவரை விட்டு பிரிந்த நாள், பிதாவின் சித்தம் செய்து முடிக்க தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த நாள் இந்த நாள். அல்லேலூயா. நம்ம ஒரே வார்த்தையா சொல்லி முடித்தது பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, சனி அடக்கமே இருக்காது, அடுத்தது இயேசு உயிர்த்துட்டாருன்னு ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் தானே? அப்படி அல்ல. ஏதோ சடங்காச்சாரமாய் நம்ம ஒருபோதும் அதை ஆசரிக்கிறவனா இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் அவரை நான் நினைவு கூறுவதா இருக்க வேண்டும். எனக்கு இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் பிடித்தது ஒண்ணு தெரியுமா? அவர் சொல்லுவாரு, நீங்கள் கூடி வரும் போதெல்லாம் இதை ஆசரியுங்கள். ஆசரியுங்களாக வேணும்ல, கூடி வரும்போதெல்லாம் ஆசரிப்பாங்க. மரண வீட்டுல பூசை நடந்தாலும் ஆசரிப்பாங்க. எல்லா திருப்பலியிலும் அவருடைய ரத்தமும் சரீரமும் கொடுக்கப்படுகிறது. புரியுதா? எனக்கு ரொம்ப ஆசை உண்டு, நம்ம எப்பெல்லாம் கூலி வருகிறோமோ அப்பெல்லாம் திருவிருந்த நம்ம சபையில கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது கரங்கள் உயர்ந்து சத்தமா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய சரீரம் ரத்தம் நம்மளோட உடன்படிக்கை செய்கிறது, அது நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஆகவே நாம் ஆதரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதாவது இயேசுவை குறித்து இந்த இடத்தில் 6 காரியங்கள் நாம் பார்க்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா? ஒப்பு கொடுத்தல் அன்பிற்கு அடையாளம். எப்படி இயேசு தன்னை ஒப்பு கொடுப்பது நம்மை வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஆழமானது, உயரமானது, நீளமானது, அகலமானது. அது என்ன? அன்பு. அன்புக்கு அப்ப என்னது இல்லை? எல்லை இல்லை. அன்பிற்கு ஆழம் இல்லை, அன்பிற்கு உயரம் இல்லை, அன்பிற்கு நீளம் இல்லை, அன்பிற்கு அகலம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக வேதம் சொல்கிறது தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது வேதம் சொல்கிறது யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். யூதாஸிற்கு பண ஆசை இருந்ததினால் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். மூன்றாவது பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். அதாவது இயேசுவை அடிக்கிறத, அதாவது இவனுக்குள்ள ஒரு ஆசை என்ன தெரியுமா? நான் இயேசுவை மறுதலிச்சதே கூடாது. பின்னாடியே போறான் பாருங்க. 10 பேர் ஓடிட்டான், ஒன்று பார்த்து காட்டி கொடுத்தவன் ஆண்டு கொண்டு செத்து போனான். ஆனா பேதுருக்கு தெரியுமா? நான் இயேசுவை மறுதலித்து விட பின்னாடியே போறான். துப்பட்டியை மூடிக்கொண்டு பின்னாடி இயேசு எங்கெல்லாம் கொண்டு போறாங்களோ அங்கெல்லாம் கொண்டு போறான். ஆனா நடந்ததுன்னு தெரியுமா? அந்த வேலைக்காரி முன்பாக இயேசுவை காரணம் பயம். எப்படி? பயத்தினால் இயேசுவை மறுதலிக்கிறான். நான்காவதாக பிரிதல். கூட இருந்தவங்களாம் பிரிந்து போனதற்கு காரணம் இயேசுவை அவர்கள் சரியாக புரிதல் இல்லாததினால். ஐந்தாவது அர்ப்பணித்தல், தேவ சித்தம் செய்வதற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தல். ஆறாவது தாழ்த்துதல், பணிவுக்கு அடையாளம். அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே, இன்றைக்கு இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையினுடைய முறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நம்ம இந்த பைபிள் எடுத்துட்டு யாரையும் நான் மாதிரி எடுக்க முடியாது. பவுல மாதிரி எடுக்க முடியுமா? 4000 பேர் கொலை செஞ்சாலும் எடுக்க முடியாது. யோசேப்பு பாருங்க, பெர்ஃபெக்டா இருந்தாரா? ஒரு இடத்துல சொல்லுவாரு, யோவான் ஸ்நானகன் வாசிக்கிறீங்களா? பெர்ஃபெக்டா? யோவான் ஸ்நானகன் பெர்ஃபெக்டா? யோசேப்பு பெர்ஃபெக்டா? யோசேப்பு ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னையும் முடிஞ்சா சொல்லி, யோவான் ஸ்நானகன் வருகிறவர் நீர்தானா இல்லது இன்னொருவர் நான்? அழகா சொன்னார். இவர் தான் ஆட்டுக்குட்டி சொன்னாரா இல்லையா? அவருக்குள்ளே, அதாவது எல்லாருக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விடுகிறது. எலியா எப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி! போதும் ஆண்டவர், என்னை நீர் எடுத்துக்கொள்ளும். எலிசாவை பாருங்க, மொட்டை தலையானோன்னு ஒரு கோவம் வந்துட்டு, மொட்டை தலையானோன்னு வழுக்கன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ இப்படி இந்த வேதத்தில் யாரையும் நமக்கு உண்மைதானமா எடுக்க முடியாது. ஆனா ஒருவரை மட்டும் எடுக்கலாம். அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. முதலாவது அந்த ஒப்பு கொடுத்தல் பாருங்க. அந்த மத்தேயு 26 அந்த பகுதியில் அழகாய் சொல்லப்படுகிறது, இயேசு நமக்கு தந்தது அப்பமும் திராட்சை ரசமும் அல்ல, அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும். ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னாரு, இது வெறும் திராட்சை ரசமும் வெறும்
அப்பமும் தான். இதனுடைய சரீரம் ரத்தமா என்ன செய்யாது, மாறாது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு கேள்வி, நல்ல பிரபலமான ஊழியர், எனக்கு நிறைய ஊழியர்கள் எல்லாம் விழுந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இப்படி நினைப்பேன், நிறைய படிச்சனால எப்படி அதிக படிப்பு இன்னைக்கு அநேகரை பைத்தியமா செஞ்சுட்டு, அதாவது நிறைய காரியங்கள் சொல்லுகிற நல்ல ஒரு தேவ மனிதன் தான். அவர் சொல்றாரு இது ஒரு அடையாளம், ஆனா இது நமக்கு என்னதான், இயேசுவின் சரீரமா ரத்தமாக மாறாது. நான் என்ன சொல்றேன்னா, சொன்னது இயேசு, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், அவர் சொன்னால் சொன்னதுதான். அல்லேலூயா. அது நம்ம எப்பெல்லாம் நம் கரத்தில் எடுக்கிறோமோ அது அவர் சரீரமாய் மாறுகிறது, அவர் ரத்தமாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அந்த இயேசுவின் சரீரம் வாங்குகிற நேரத்தில் 2 எண்ணம் வாங்குவோம், பெருசாட்டு 2 எண்ணம் வாங்குவோம். ஒன்று அது அந்த பாத்திரத்தில் வைக்கப்படும், பரிசுத்தமாக்கப்பட்டு, இன்னொன்று பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக கொடுப்போம், அவங்க விரும்புவாங்கன்னு சொல்லி அதை பாத்திரத்தில் வைக்க மாட்டோம், தனியாக கொடுப்போம். ஆனால் அது எப்போ சாப்பிடுவோம்னு கேட்டிங்கன்னா, திருவிருந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் யாரெல்லாம் இருக்கிறவங்களும் கடைசியில் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவது வழக்கம். இப்படி நாங்கள் பதிவாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த அப்பத்திற்கும், இந்த அப்பத்தை புசித்தவர்களும் அந்த அப்பத்தை புசித்தவங்களும் சாட்சி சொல்லுவாங்க, இது போல அது அல்ல, 2 ஒண்ணுதான், ஒரே பேக்கரியில ஒரே நேரத்தில் வாங்கினது தான். ஆனா பாத்திரத்தில் வைக்கப்படுகிற அந்த அப்பத்திற்கும் பாத்திரத்தில் வைக்கப்படாத அப்பத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. கேட்டு பாருங்க, என்ன இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க சாட்சி. அதாவது அந்த அப்பம் அந்த பாத்திரத்தை வைக்கிறது ரொம்ப ஹார்டா இருக்கும், அந்த அவருடைய சரீரத்தை பிப்பது போல உணர முடியும். ஆனா அது அப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டவங்க சொன்ன சாட்சி, நல்ல கவனிங்க. ஆகவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அது அப்பம் அல்ல, அவருடைய சரீரம். அது திராட்சை ரசம் அல்ல, அவருடைய ரத்தமாய் நமக்கு மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவர் ஒப்பு கொடுத்தது அன்பின் அடையாளம். ஹல்லேலூயா. ஆனா அவர் என்ன தெரியுமா விரும்புகிறாரு, அவரை நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு யோசிச்சு பாருங்க, நம்ம இப்ப அவரை நினைக்கிறோமா, அவரை யோசிக்கிறோமா, அவரை சிந்திக்கிறோமா, அவரை முன்னிறுத்துறோமா, அவரை மாதிரியா காண்பிக்கிறோமா? அவர் பிறந்தது முதல் அவர் மரணம் வரையிலும் நான் நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் எதற்காண்டி பிறந்தார்? அப்படிதானே, அவர் கண்ணியின் வயிற்றில் என்ன செஞ்சாரு, பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். கன்னி மரியாளுக்கு மட்டுமா? நமக்கு. அவர் தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபருக்குரியவர் அல்ல, தனிப்பட்ட மார்க்கத்திற்குரிய அல்ல, தனிப்பட்ட மதத்திற்குரிய அல்ல. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் பொதுவானவர். இவர்களுக்கு அவர்களுக்கு தனிப்பட்டவர் அல்ல, எல்லாருக்கும் ஒரே சரிசமமாய் தன்னுடைய நீதியை வழங்குகிறது. யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் மரித்து போவது கூட அவருக்கு பிரியமில்லை. துன்மார்க்கன் மரிப்பது கூட. நல்ல கவனிங்க, யூதாஸ் மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தோம்னா சரித்திரமே மாறி இருக்குங்க, சரித்திரமே மாறி இருக்கு. அவனுக்குள்ள இருந்த குற்ற உணர்வு அவனை கொன்றது. அப்படி குற்ற உணர்வு அவனை கொன்றது. நல்ல கவனிங்க, இயேசு தன் வாழ்நாளை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி இயேசு தன்னுடைய வாழ்வை பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தது போல நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல் என்பது எதற்கு அடையாளம்? அன்பின் அடையாளம். அந்த அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருப்போமானால் நம்மளையும் அவருக்காய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, முன்னாடி ஒரு பாடல் வரி இப்படி சொல்லப்பட்டிருக்கோம், இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய். மறுபடியும் அப்படிதானே படிச்சிருக்கீங்களா? இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி பாடிரோமா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி ரோனிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அணைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி
பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொழிலான் மறைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவி ஒன்று கூறுவி உணர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவினில் வந்துவிட்டார். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி நோடிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவிற்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திர யாரையா காட்டிட்டாங்க. இயேசுவுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தேன். என்னிடத்தில் ஒரு சகோதரி இப்படியாக சொன்னாங்க, நாங்கள் ஒரு சபைக்கு போனோம், ஊழியக்காரருக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம், நாங்கள் இன்னைக்கு தரித்திரமா நிற்கிறோம். நான் சொன்னேன், நீங்க ஊழியக்காரர் கொடுத்ததுனால ஊழியத்தின் கொடுத்திருந்தா சொல்லிருக்கவே மாட்டீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருப்பார். சொல்றாங்க, ஊழியக்காரர் எங்க நகையெல்லாம் வாங்கினாரு, எங்க பணத்தெல்லாம் வாங்கினாரு. இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு அவங்க சபைக்கு போய் 2 வருஷம் ஆச்சு. அவர் எங்களை வீடு சந்திக்க வரையும் நீங்க ஊழியக்காரர் நம்புறதுனால ஏமாந்து போனீங்கம்மா. தெய்வத்தை நம்பி இருந்தா ஒரு நாள் அவர்களை ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அல்ல இந்த நாளில் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. நாங்க 2 முறை ஜெபிக்க போனோம். சொன்னாங்க, மாஸ்டர் உங்க சபைக்கு நாங்க தொடர்ச்சியா வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்களை பார்த்து வந்தா விழுந்து போவீங்க, ஆண்டவர் பார்த்துருவாங்க. அல்லேலூயா. நான் திரும்பியே சொன்னேன், முதல்ல செஞ்ச தவற திரும்பவும் அந்த பையனுக்கெல்லாம் வெறுத்தே போச்சு. ஊழியக்காரனை கண்டாலே அவருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. காரணம் என்ன? ஊழியக்காரர்களை நம்பினதுனால. நான் ஒருபோது நான் சொல்லுவேன், ஒருபோதும் ஊழியக்காரனை நம்பாதுங்க, ஊழியக்காரனை அழைத்த தெய்வத்தை நம்புங்கள். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒப்பு கொடுத்தல் என்பது அன்பின் அடையாளம். அந்த அன்பை காட்டும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். 2வது வேதம் சொல்கிறது, யூதாசுக்குள் வந்த பண ஆசை. வாசிங்க, மத்தேயு 26வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்திலிருந்து வாசிங்க. காட்டி கொடுக்கிறவர் இதோ வந்து விட்டார், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தார். அவருடைய கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அன்பின் திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவர், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள். இவரை பிடிக்கிறதுக்கு பட்டயம் என்னத்துக்கு? ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறு கண்ணத்தை காட்டக்கூடிய ஆளு ஆட்டுக்குட்டி. ஏமா ஆட்டுக்குட்டியும் பிடிக்கிறதுக்கு இருக்குமா பட்டயம்? சிங்கத்தை பிடிக்க வந்தது மாதிரி. நல்ல கவனிங்க, நம்மளுடைய காரியம் சொல்லிட்டான். ஏன் அவரை பிடிப்பதற்கு பட்டயத்தோடு வந்தார்கள்? அவர் ஆட்டுக்குட்டியா இருக்கும்போது ஆட்டுக்குட்டி, யூத சிங்கமா இருக்க நேரம் யூத சிங்கம். அல்லேலூயா. கரங்களை சத்தமாய் அல்லேலூயா. அவர் இறங்கி வரும்போது ஆட்டுக்குட்டி, மேலே இருக்கும்போது அவர் யூத ராஜசிங்கம். நல்ல கவனிங்க. யூதாஸுக்கு தெரியும் ஏன் செய்திருப்பார்னே தெரியும். இன்னைக்கு நிறைய யூதாஸுக்கு தெரியும் ஏன் செய்ங்க. அதனால முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு கூட்டம். கடைசியில் தெரியுமா, அந்த சீமோன்கிட்ட சொல்லுவாரு, உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமா. எதுக்கு வாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், உன்னுடைய பணம் உன்னோடு கூட. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த யூதாஸுக்கு இந்த 30 வெள்ளி காசு, ஏன் அவருக்கு 30 வெள்ளி காசு நிர்ணயிக்கப்பட்டது? யாத்திராகமம் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். யாத்திராகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது நோக்கினார், அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானனுக்கு 30 சேக்கல் நிறைந்த வெள்ளியை கொடுக்க கடவான். எத்தனை? 30 சேக்கல் வெள்ளி.
அதாவது இயேசுவுக்கு அவர்கள் நிர்ணயம் பண்ணின தொகை 30 வெள்ளிக்காசு. எத்தனை? அந்த ஒரு அடிமைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? யாருக்கு? வேதம் சொல்லுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். எங்க ஒரு அடிமைக்கு கொடுக்கப்பட வேண்டிய கிரயத்தை இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள். நல்ல கவனிங்க. 30 வெள்ளிக்காசு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 30 வெள்ளிக்காசு எவ்வளவு இருக்கும்? அதாவது எருசலேமில் ஒரு குயவனுடைய நிலத்தை வாங்குகிறார்கள். எருசலேம்ல ஒரு குயவனுடைய நிலத்தை வாங்குகிறார்கள். அதனுடைய நிலப்பரப்பின் அளவு 1 ஏக்கர். சென்னை பகுதியில அண்ணா நகர் பக்கத்துல 1 ஏக்கர் வாங்கணும்னா எவ்வளவு ஆகுமோ அவ்வளவு பணம் கொடுத்தாங்க இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு. நல்ல கவனிங்க. சொல்லட்டா, பல கோடி. எத்தனை? யூதாசு 1 பைசா செலவழிச்சான அதுல. நல்ல கவனிங்க. நான் ஒரு காரியம் சொல்லட்டேன். இன்னைக்கு நிறைய யூதாசுகள், நான் யூதாசை தான் சொல்றேன், வேற யாரும் சொல்லல, நிறைய யூதாசுகள் ஆங்காங்கே சொத்துக்களையும் இடங்களையும் வாங்கி போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? குவிச்சு வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், 5 காசு கூட அனுபவிக்க முடியாது. 5 அவங்களும் அனுபவிக்க முடியாது, அவங்க சந்ததியும். நான் இப்போ கல்லறை தோட்டத்துக்கு இடம் வாங்குறதுக்காண்டி இடம் பார்க்க போயிருந்தேன், ராமலட்சுமி கடைசி பகுதியில். அப்போ அவர் சொல்றாரு, இந்த இடம் ஒரு ஊழியக்காரர் வாங்கி போட்டுருக்காரு, ஏக்கர் கணக்கில் இடம். நான் கேட்டேன், இந்த காட்டுக்குள்ள அவர் என்னதுக்குயா? அவருக்கு ஆசை இடம் வாங்கி. எனக்கு புரியல, இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்து எனக்கு இது நான் சொல்றேன் புரியுது. இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்து எனக்கு? ஒரு சபை நடத்துறவங்களுக்கு இத்தனை கோடிகள் எங்கிருந்து வந்துச்சு? இஸ் சம்திங் ராங். இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஊழியக்காரருக்கு பையன் கஞ்சா வித்து மாட்டிக்கிட்டான். யாருக்கு பையன்? ஊழியக்காரருக்கு மகன். அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். எங்க அப்பா யாரு? ஊழியக்காரர். என்னை யாரும் போலீஸ்காரங்க என்று சந்தேகப்பட கரெக்டா வந்து தூக்கிட்டாங்க. நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஊழியத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசம். நான் எல்லாரையும் சொல்லல, நல்ல கவனிக்கணும், நான் எல்லாரையும் குற்றப்படுத்தல. அதே நேரம் இன்றைக்கு ஊழியத்தின் நிலையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூதாசுக்குள் பண ஆசை இருந்தது போல இன்றைக்கு அநேகருக்குள் பண ஆசை வந்து தன்னுடைய அழைப்பை மறந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் மறந்தது முதலாவது தன்னுடைய அழைப்பை. தான் யார், எதற்காய் தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். 12 பேர் ஒருத்தன் யூதாஸ். அவன் யாருன்னா யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். யூதா என்பது துதித்தன் என்று அர்த்தம். வாசித்திருப்பீங்க அப்படித்தானே? வாசித்திருக்கீங்க. யூதா என்ன அர்த்தம்? துதிக்கிறவன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் இருந்து வந்தவன் இந்த யூதாஸ். அதாவது காரியோத் அப்படின்னா அவனுடைய ஊரின் பெயர். என்ன பேரு? காரியோத். அந்த ஊரின் பெயரினால் இவன் அறியப்படுகிறான். ஒண்ணு தெரியுமா? இவன் மட்டும்தான் யூதா கோத்திர சார்ந்தவன். யூதா கோத்திர சார்ந்தவன். நல்ல கவனிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு எப்படி யார் இயேசுவை அதிகமாய் காட்டி கொடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பிள்ளைகளான நம்ம கிறிஸ்தவர்கள், வேற யாரும் இல்லை. ஒரு மனிதன் தவறு செய்தால் அதை என்ன செய்கிறோம்? யூடியூப்ல போட்டு எல்லாருக்கும். நான் என்ன கேட்டோம்னா, அவங்க செய்யற தப்பு ஏதாவது சொல்றாங்களா வெளியே? தப்பு நடக்கலையா அவங்க மத்தியில்? நிறைய நடக்க வெளியே சொல்றாங்களா? சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான் அப்படின்னா, அவன் சொல்றான் என்னுடைய மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது என்பது ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா? ஒருத்தன் வளர்ந்துட்டாங்கன்னா அவனை எப்படியாக அடிச்சு கீழே. கவனிங்க, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதே போலதான் பண ஆசை அவனுக்குள் வந்தது. மத்தேயு 27வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. மத்தேயு 27. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். நல்ல கவனிங்க. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது யூதாசுக்கு தெரியுது நான் பாவம் செய்தேன். ஆனா அந்த பாவத்திற்கு பரிகாரிய ஒரு நிமிஷம் பார்த்திருந்தோம்னா அவன் வாழ்க்கையே மாறிடும். நல்ல கவனிங்க. நான் பாவம் செய்வேன் என்கிற குற்ற உணர்வில் நாம் மரித்து விடாதபடி பரிகாரியான இயேசுவை பார்த்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எதற்கு புரியுது?
நான் பாவம் செய்தேன் என்று குற்ற உணர்வோடு ஒரு நாள் மறித்து விடக்கூடாது யூதாசை போல. மாறாக என் பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் வந்து விழுந்து நான் மன்னிப்பை பெற்றுக் கொண்டவனாய் தேவ ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, யூதாஸ் தவறி செஞ்சது எங்க தெரியுமா? அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? தன் அழைப்பை மறந்தான். இரண்டாவது வேதம் சொல்கிறது, அவன் பணத்தின் மீது தனது மிதமிஞ்சி ஆசை வைத்ததினால் அவன் தன்னுடைய அழைப்பை மறந்து தன்னுடைய தெரிந்தெடுப்பை மறந்து செயல்பட்டான். இரண்டாவது வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசு அவன் எச்சரிக்கிறார் பந்தியில, எப்பா யூதாஸ், தெளிவா சொல்றாரு, நீதான் இல்லையா சொன்னாரா இல்லையா? நானும் நீ சொல்லப்படிதான் நீதான்ப்பா. அவர்கள் நினைச்ச முடியல, உணர்வடைய முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய பக்கரையில் எவ்வளவு இருக்குது? 30 வச்சுக்கிட்டு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு சமயம் தேடிக்கொண்டு எப்போ அவரை காட்டி கொடுக்கலாம் என்று சொல்லி. நல்லது வரீங்க, நான் திரும்ப சொல்ல, இயேசு நம்மளை கண்டிக்கிற பொழுது நாம் உணர்வடைய வேண்டும். உணர்வடையலைன்னா சொல்லிடுவார், ஐயோ. எப்படி எப்படி சொல்லுங்க? உணர்வடையலைன்னா ஐயோ. அதாவது எப்பவும் நமக்கு இந்த பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் கேட்டா தெரியாது. ஆனா யூதாசுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனா அவர் என்ன செய்யல? பயன்படுத்தவில்லை. அப்படிதானே? நான் அப்பவும் சொல்றேங்க, அந்த பந்தியில் இருந்தா பாத்தீங்களா, இயேசு அவனை என்ன செஞ்சாரு சொன்னாரா? அந்த இடத்துல காசத்தையும் வீசிருக்கட்டாமா. அப்படிதானே? ஒரு காரியம் கேட்டா, பந்தியில் அமர்வதற்கு முன்பாக நமக்குள் இருக்கிற பாவங்களை தூக்கி வெளியே வீசிவிட்டு அவருடைய நம்ம கரத்தை நீட்டம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், பந்தி கொடுக்கிறது இயேசுவா இருக்கணும், வாங்குறது சீஷர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சபையில் விசுவாசி யாரும் இருக்கணும், எல்லாரும் சீஷர்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியுமா, சீஷனுக்கு தான் எல்லாம் ஒரு அதாவது பகுத்தறிகிற கிருபை கிடைக்கும், எல்லாவற்றையும் தாங்குகிற ஒரு அறிவு கிடைக்கும். ஆனா விசுவாசி முடியல, விழுப்போய் எழுப்போம். ஆனா சீஷன் முடியல, எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருப்போம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. தேவ ஜனங்களே, கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் வராது. என்ன யூதாஸ் எத்தனை வயசு இருக்கும்? 30 வயசில் தன்னுடைய வாழ்வை இழக்கிறான். அதாவது அந்த கூட்டத்திலே இளம் வயது யாருன்னு கேட்டீங்கன்னா யூதாஸ். யூதாஸ் தான் நல்லா படிச்சவன். பேதுருவெல்லாம் படிப்பறி இல்லாத, யூதாஸ் நல்லா படிச்சவன், நல்ல கணக்கு. அதாவது அவன் நல்லா படிச்சதுனால அவனை நம்பி ஆண்டவர் என்ன செஞ்சார்? ட்ரெஸரர் பதவியை கொடுத்தார். கணக்கு பார்க்கிற காரியங்கள் அவன்கிட்ட 5 பைசாய் கணக்கு கேட்டது கிடையாதுங்க. 5 பைசாய் கணக்கு யூதாஸ்ல இன்னைக்கு என்ன செஞ்சா கேட்கல. அவ்வளவு நம்பிக்கை அவன் மேல. எதுவுமே புரியுது? 10 கரத்தை பிடிச்சி நம்ம மேலேயும் அப்படிதான் நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதை மட்டும் கெடுத்துருவாருங்க. அப்படித்தானே? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தெரியும் அவனை பத்தி, கல்லே தெரியும், ஆனா கண்ணை கேட்கல. அவர் நினைச்சாரு, என்னைக்காகிலும் ஒரு நாள் இவன் மனம் மாறிவிட மாட்டான். அல்லேலூயா. ஒரு நம்ம நினைக்கலாம், இவன் ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்டவன், இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக. என்ன இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாகத்தான் இயேசு அவனை தெரிந்தெடுத்தாரா அப்படின்னு கேட்டா இல்லை. எது நான் சொல்ல புரியுது? இல்லை, அவனுடைய வாழ்க்கையும் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லாங்க, யூதாசை போல அழகுள்ளவன் அந்த 12 பேர்ல கிடையாது. அவ்வளவு அழகா இருப்பான், அவ்வளவு படிப்பு, நல்ல ஞானம், நல்ல புத்தி. நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, படித்தவங்களுக்கு புத்தி கொஞ்சம் வர வர கொஞ்சம் முதல்ல நல்லா, அது வர வர இங்க வேதம் சொல்லுகிறது, பணத்தின் மேல் ஆசை கொண்டதினால் தன் அழைப்பை மறந்தான், கடைசியில தன்னுடைய வாழ்வை இழந்தான், பரலோகத்தை இழந்தான். எவ்வளவு பெரிய, அதாவது நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்பட்டிருக்கும், 12 சீஷர்களும் எப்படி இருப்பாங்க? 12 தூணா இருப்பாங்களாம். தூணை இழந்துட்டான் பாருங்க. யூதாசுக்கு பேர்ல ஒரு என்ன இருந்திருக்கும்? ஒரு பெரிய கட்டடமே இருந்திருக்கும். உங்க பேர்ல அழகா சொல்லுவாரு, உங்களுடைய பேர்ல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லு. இழந்துட்டான் யூதாஸ். நம்ம ஒரு நாளும் நம்மளுடைய அந்த மேன்மை இழந்து விடக்கூடாது, அந்த யூதாசை போல. அல்லேலூயா. 3வது மறுதலித்தல். பேதுரு பயத்தினால் இயேசுவை மறுதலிக்கிறான்.
அவனுக்குள்ள ஒரு ஆசை, என் இயேசு ஒருபோதும் மறுதலித்து விடக்கூடாது என்பதற்காகவே அவரை பின்தொடர்ந்து போகிறான். அவன் சொல்றான், உம்மோடு நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும். ரொம்ப பெரிய அந்த வார்த்தையை ரொம்ப நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மத்தேயு 26வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அந்த 35 வாசிங்க. அதற்கு பேதுரு, எப்படி நான் உம்மோடு மரிக்க வேண்டிய, அதாவது சாவனால் உம்மோட நினைச்சுவேன். அப்ப என்ன செஞ்சாரு? இயேசுவையா மறுதலித்தாரு. ஒருவேளை இயேசு அந்த இடத்துல மறுதலிக்கிற அப்படின்னா இவனை பிடிச்சி சிலையில அரைஞ்சிருப்பாங்க இல்லையா? பயம் பயம். ஆனா கடைசியில பேதுரு எப்படி கொலை செய்யப்பட்டாரு? தலைகீழாட்டு சிலுவையில. அதாவது அவர் கூட மரிச்சிருந்தா கூட பாடு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும், அப்படித்தானே? இயேசுவோடு மரித்திருந்தால் பேதுருவின் பாடுகள் குறைவாக இருந்திருக்கும். ஆனா அவனை சிலுவையில் அறைய கொண்டு போகிற பொழுது பேதுரு சொன்னாராம், எப்பா இயேசுவெல்லாம் சிலுவையில் அறையப்படுவது பார்த்தீங்க தலைகளா. அதாவது இயேசுவை 2 காலையும் வச்சு 2 கையை நீட்டி, இவர் அப்படி இல்லை, 2 காலையும் விரிச்சு, இதனை புரியுது, 2 கையையும் சேர்த்து வச்சு, புரியுதா? எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும், நம்ம நினைச்சே பார்க்க முடியலன்னு. அந்த நேரம் வர்றதுக்குள்ள ஆண்டு நம்மளே என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாருக்கும் ஆசைதான், இந்த பூமியில் வாழ்கிற பொழுது கஷ்டங்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், வேதனை இல்லாமல் பரலோகம். ஆனா வேதம் சொல்கிறது, பாடுகளின் வாயிலாகத்தான் அவரிடத்தில் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, பேதுரு மறுதலிக்க முதல் காரணம் என்ன நினைக்கிறீங்க? வேற வேற சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே. என்ன காரணம்? பேதுரு மறுதலிக்க காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? தூங்குறது. சொன்னாரா இல்லையா? ஒன்னி சுழல போட்டு புடைக்கிறதுக்கு என்ன கேட்டிருக்கிறான். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க நேரத்துல ஜெபிக்காம தூங்குனா பிரச்சனை தான். அதனால சிறைச்சாலையில போய் ஆள் தூங்கினார். அதாவது அவருக்கு சீரியஸ்னஸே தெரியாது. எப்போ சீரியஸா இருக்குன்னு அவருக்கு எப்பவும் அவருக்கு என்ன மோடு? ஸ்லீப் மோடு. அவர் எப்பவும் தூங்கணும். ஆனா இவர்கள் நியாயப்படி தூங்கக்கூடிய ஆளு கிடையாது. கடற்கரைக்கு அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. பழகிட்டாங்க. அவங்க கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத்து போயிருக்கும். கண்ணு நம்ம கண்ணு மேல இருக்காது, அவங்க கண்ணு வித்தியாசமா இருக்கும். எங்களுக்கு நிறைய பேர் தெரியாம சொல்லுவாங்க, வெறும் 2 மணி நேரம் தான், வேற தூங்கவே மாட்டாங்க. அப்படி பழகிட்டு அவன் பேர் தூங்கக்கூடிய ஆளா? சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா விழித்திருந்து நீ. நமக்கு அப்படிதான், நம்ம வேலை செய்ய நேரம் தூக்கமே, செபிக்க நேரம் நல்லா தூக்கம். ஆமா, நான் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் சொன்னேன், நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா. அப்படியா? அப்போ தூக்கம் வரலன்னா என்ன செய்யுங்க? பைபிள் எடுத்துருங்க, தூக்கம் வந்துடும். அப்ப டாக்டர் தேடி என்ன செய்யண்டா போக வேண்டிய அவசியம் இல்லை, மருந்து நம்ம கையில. சரி, நல்ல கவனிங்க. எங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து. இவன் ஜெபிப்பான்ட்டு ஆண்டவர் தள்ளி போய் பார்த்தா இவருக்கு கொரட்டை விட்டு தூங்குறாரு. யாரு? நம்ம ஆசாய் 3 பேரும், பேதுரு, யோவான், யாக்கோபு. அங்க வேதம் சொல்லுகிறது, 2வது அவன் மறுதலிக்க காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க, அதனுடைய 26வது அதிகாரம் 58வது வசனம். தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோட உட்கார்ந்தார். 69 வாசிங்க. அத்தருணத்தில் வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரை 2வது அவன் மறுதலிக்க காரணம் உட்கார வேண்டிய இடத்துல உட்காரல. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலன்னா தேவனை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும்.
முதலாவது அவன் மறுதலிக்க காரணம் என்னது? தூங்கினது. இரண்டாவது அவன் மறுதலிக்க காரணம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காததுனால. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் போல இவன் ஓடி இருந்தான் எவ்வளவு பிரச்சனை உண்டா? எது நான் சொல்றேன் புரியுது? அப்படித்தானே? எல்லாரையும் போல இவனும் போயிருந்தாங்கன்னா மறுதலிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா இவனுக்கு வரல. ஆனா இவனுக்குள்ள ஒரு ஆசை, இயேசுவை நினைச்சு விடக்கூடாது, மறுதலித்து விடக்கூடாது. பின்னாடியே வந்தான். 3 முறை இயேசுவை மறுதலித்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. வேலைக்கார் யாருக்கு முன்னிலையில? பகல் காலத்தை பற்றி சொல்லுங்க. எந்த வேலைக்காரிக்கு முன்பாக இந்த பேதுரு மறுதலித்தானோ அதே பேதுரு பல ஆயிரம் பேர் மத்தியில் தைரியமா பிரசங்கித்தான். இப்ப எல்லாரும் கரங்களை தட்டி, தேவன் நமக்குள்ளே பயத்தின் ஆவி அல்ல, பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. தேவ ஜனங்களே, அன்னைக்கு வேலைக்காரிக்கு முன்பாக மறுதலித்த போது அவருக்குள் இருந்தது பயம், எங்கு ஓடியது? பயத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், மரண ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. இனி பயம் இல்லை, இனி பயம் இல்லை. சொல்லுங்க, இனி பயம் இல்லை. மரிப்பதற்கு ஆயத்தம். பேதுருட்ட சொல்லுவாங்க, பேதுரு யோவானை சிறைச்சாலை அடைச்சிட்டு வெளியேற்ற சொல்லுவாங்க, இனி இந்த கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது. அவன் என்ன சொல்லுவான்? டேய், நீ அடிக்கிறதுக்கு இல்லடா, என் தலை எடுத்து அவன் தரதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். எங்க போச்சுங்க இந்த பயம்? இன்னைக்கு பேதுருட்ட அன்னைக்கு அவனுக்குள் ஒரு வைராக்கி, இனி நான் என் கிறிஸ்துவை நான் ஒருபோதும் மறுதலிப்பதில்லை. எல்லாரும் ஒரு சொல், இனி என் இயேசு கிறிஸ்துவை நான் ஒருபோதும் மறுதலிப்பதில்லை. சொல்லுங்க, மறுதலிப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னிலையும் என் இயேசுவை நான் மறுதலிப்பதில்லை. எந்த இடத்திலும் பைபிள் தூக்க வைக்கப்படக்கூடாது. எந்த இடத்திலும் எங்க யார் நம்மளை குறித்து என்ன நினைத்தால் என்ன, பரலோகத்தின் தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார்? ஒருபோதும் வைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கணுமா? வெட்கப்படக்கூடாது. தேவன் ஆராதனைக்கு வெட்கப்படக்கூடாது. காரணம், நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்லுது தேவ ஜனங்களே. பேதுரு நாட்கள் வர வர மாற்றங்கள் வந்தது என்று சொல்லப்படுகிறது. நான் இப்படி யோசித்து பார்த்தேன், பேதுருவுக்கு 3 நாள் அலர்ஜி. எப்படி? இப்படி வேற ஒண்ணும் இல்ல. பேதுருக்கு பையன் 2ஆம் கிளாஸ் படிக்கான்னா ஸ்கூல்ல போய் சொல்லியிருப்பாரு, 3ஆம் கிளாஸ் படிக்க வைக்காது, 4ஆம் கிளாஸ் தூக்கி போட்டுருக்கேன். பொண்டாட்டி கேப்பா, எத்தனை வருஷம் வச்சா? அப்படிங்க 3ஆ 4ஆ? 3 நீ பேசவே. அவருக்கு 3 நாளே அலர்ஜி ஆகிருக்கும். அப்படிதானே? ஏன்னா அவருக்கு உண்மையாட்டுங்க பேதுருவை போல பின்பு வைராக்கி மாறணும் யாருன்னது கிடையாது. அந்த இடத்தில் மறுதலித்தார், அவ்வளவுதான். 2வது நடந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்வை கர்த்தருக்காய் அர்ப்பணித்து இறுதி வரை ஓடினார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, பேதுரு இயேசு செய்த மாதிரியின்படி ஊழியம் செய்தார். இன்னைக்கு உள்ள ஊழியங்கள் எல்லாம் வித்தியாசமா இயேசு நமக்கு காண்பித்த மாதிரியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேற ஒண்ணு இல்லை. தவித்தால் மரித்தால், அப்படிதானே? இவர் என்ன செஞ்சாரு? மேல் வரை வீட்டுல கொண்டு வச்சிருக்குது, கதவை பூட்டினாரு, முழங்கால் படிக்கிட்டாரு, ஜெபம் பண்ணாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து இதே ஃபார்மெட் தான் கையாண்டாரு. சின்ன பிள்ளை மரித்து போயிருப்பா, இவர்களை கூட்டிட்டு போவார், உள்ள கொண்டு போவார், கதவை போட்டுவார், பிதாவை நோக்கி மன்றாடுவார். புரியுங்களா? அதாவது இவர் சரியாக புரிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி அந்த ஊழியத்தை செய்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, அவர் இயேசுவை சபித்தார், இயேசுவை தெரியாது என்று சத்தியம் பண்ணினார், மனம் கசந்து அழுதார், உணர்வடைந்தார், மனமாற்றம் அடைந்தார், மீண்டும் பயன்பட தொடங்கினார். ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், 12 சீஷர்கள்ல அந்த யூதாசும் மனம் மாறி இருப்பான். ஆனால் அவன் உணர்வடைகிறான், நான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், உணர்வடைகிறான். ஆனாலும் பாருங்க, மன்னிப்பை கேட்கிற எண்ணம் அவனுக்கு என்ன செய்யல, உண்டாகவில்லை. ஏன் தெரியுமா? திரும்ப இயேசுவிடத்தில் வரல. இனி அவரை கொலை செய்து விடுவார்கள், அவர் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கை இல்லாதவனாய் வாழ்ந்தான் இந்த யூதாஸ். இதுல புரிந்தது? ஆமா, ஏசிப்போ வரமாட்டார்னு ஒரு கூட்டம் போதிச்சுட்டு இருந்து, ஏசிப்போ நான் கேட்கிறேன், எப்போ வருவாருன்னு நம்ம சொல்லுங்க. இப்போ வரமாட்டாருன்னு தெரிஞ்ச உங்களுக்கு எப்போ வருவாருன்னு தெரியும்ல, அப்படிதானே? இப்போ வரமாட்டாருன்னு சொல்ற நீங்க எப்போ வருவாருன்னு சொல்லலாம்ல. இன்றைக்குள்ள அதாவது ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாருமா, அந்த 2 கொரிந்தியர் எல்லாம் எடுத்து விடுங்க. 2 கொரிந்தியர் அதனுடைய 5வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்
பார்க்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு ஊழியக்காரர் இந்த வசனத்தை படிச்சுட்டு சொல்றாரு, இந்த உலகத்தில் பிரதான பாவி இயேசுவே. எப்படி இயேசு பாவியா? இந்த வசனத்தை வச்சு அவர் சொல்றாரு, இயேசுதான் பிரதான பாவி, அவரே இயேசு ஏற்றுக்கொண்டாரு, நம்மளே ஏற்றுக்கொள்வாரு, எவ்வளவு பாவம் செய்யுங்க. நீ எப்படி அப்ப இப்படி பிரசங்கிச்சா நம்ம ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? அல்வா சாப்பிட்டது மாதிரி அப்படிதானே? எதுன்னு புரியுது? சும்மாவே எல்லாம் பாவத்துல கிடக்குது. இயேசுவே பிரதான பாவி, அவரையே பிதாவாகிய தெய்வம் ஏற்றுக்கொண்டாருன்னா நீங்களும் பாவம் செய்யுங்கள், நிச்சயமா அவர்களை ஏற்றுக்கொள்வார்னா. நான் உடனே அந்த இடத்துல அந்த ஊழியக்காரரை கேட்டேன் கேள்வி. ஒரு ஊழியர் ஜெபத்துக்கு போயிருந்தோம், அங்கே அந்த பிரசங்க நடக்குது. முடிஞ்ச உடனே நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன் கேள்வி, ஐயா நீங்க இப்படி பேசுறீங்க? கேட்டேன், நல்லா வளர்ந்துட்டீங்களோ? நல்லா நல்ல அறிவு பெருகிட்டோ? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதுங்க, அடுத்த அடி உங்களுக்கு தான் ஆண்டவர் செய்வார். அழகா அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருவாங்க. நல்ல கண்ணுங்க, இங்க பாவம் மாக்கினார்னு போட்டிருக்கா, பாவமானார்னு போட்டிருக்கா? அதாவது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் இருக்குன்னு வைக்கலாம், நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ என் குடும்பத்திற்காக நான் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். என்ன சொல்லுவீங்க? பாவம், தன் குடும்பத்துக்கு எவ்வளவு வேலை கஷ்டப்படும். அப்போ இதுக்கு அதே போல இவர் நமக்காக என்ன செஞ்சார்? அந்த பாவத்தை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக வேதம் அவர் பாவமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே அவர் பாவி அல்ல. என வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று என்னை யார் குற்றம் சாட்ட முடியும்? ஏதாவது ஒரு காரியத்தில், ஏன்னா யார்கிட்ட கேட்டால் நம்மள்கிட்ட கேட்கல, அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவரோடு இருந்து மனிதனிடத்தில் கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்? யாராயும் சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்றார், நான் பாவம் இல்லாதவர், நான் பரிசுத்தத்தில் உற்பத்தியானவர். வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் வந்த அந்த நிழல் மரியாளினில் பட்ட உடனே அங்கு அவர் என்ன செய்கிறார்? கருத்தைத்தார் அப்படி வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியின் துணையோடு செயல்படுகிறவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. கண்களை சத்தமாய் அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவிற்காய், அதாவது வானத்தை பூமி உண்டாக்கின மெய் தெய்வத்திற்காய் வந்தார், வாழ்ந்தார். என்ன நோக்கத்தோடு வந்தார்? அதை செய்து முடித்தார். இனி வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா அடிக்கடி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எப்பொழுது மாறும்? அப்படிதானே? அப்படிதான் நம்ம கேட்டுட்டு இருக்க மாட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் என்னைக்கு மாறும்? அப்படிதானே? அதுக்கு ஒரு பாடல் வரிகள் இப்படியாக சொல்லுது, கஷ்ட நஷ்டப்பட்ட பாடு பாடு போகுமே, பஞ்ச பசி தாகமுமே மறைந்து போகுமே, கஷ்ட நஷ்டப்பட்ட பாடு பாடு போகுமே, பஞ்ச பசி தாகமுமே மறைந்து போகுமே, வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே, வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எப்ப நம்ம கஷ்டம் எல்லாம் மாறும்னு கேட்டீங்கன்னா அந்த இன்ப நாள் வரும் பொழுது. அல்லேலூயா. அது இப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எப்படி? அது இப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஒரு திரும்ப ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், எப்பொழுதும் பரிசுத்தமாகி காத்து கொண்டிருக்கிறேன். அல்ல எந்த ஒரு சூழல் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற காரியம் எப்பொழுதும் பரிசுத்தமாகி அவருக்காய் காத்து கொண்டிருக்க வேண்டும். நான்காவது, பிரிந்து போகுதல். ஏன் அவர்கள் பிரிந்து போனார்கள் என்று சொன்னால், அவரை சரியாக புரிந்து கொள்ளாததினால். எப்படி? இயேசுவை மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், அவர் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பார் என்று புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசுவை பிரிந்து போகிறார்கள்.
நான் முதல்ல சொன்னேன், இயேசுவின் பின்னாடி 5 கூட்டத்தினர் போனார்கள். ஒன்று 12 சீசர்கள், இன்னொன்று 12 பேரில் பிரதானமான 3 பேர், இன்னொன்று அற்புதங்களை கண்டவர்கள், இன்னொருவர் இயேசுவினிடத்தில் குற்றங்களை கண்டுபிடிக்கும்படியாக, இன்னொரு சிலர் ஆகாரத்திற்காக. இப்படி 5 விதமான கூட்டத்தினர் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். பக்கத்தில் கரத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க. நீங்கள் எந்த கூட்டத்தினர்? என்ன சொன்னாங்க? எல்லாரும் கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. நீங்க எந்த கூட்டத்தினர் சொல்லுங்க? இயேசுவை காட்டி கொடுத்தாச்சு, இயேசுவை படிச்சுட்டு போயாச்சு. இப்போ உங்களுடைய வாழ்வு என்ன செய்யணும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆயத்தமா? கஷ்டம்தான். எப்படி? கொஞ்சம் நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பதற்கு சாதாரணமான காரியம் அல்ல. யார் தெரியுமா ஒப்பு கொடுப்பா? இந்த உலகத்தை வெறுத்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாததினால் அவர்கள் பிரிந்து போனார்கள். நல்ல கவனிங்க, நம்மிடத்தில் இயேசு வாசம் பண்ணுகிறாரா? நமக்குள் இருக்கிறாரா? அவங்க மட்டும் ஆமான்னு சொல்றாங்க. எப்பொழுது அவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ள எப்பொழுது என்ன செய்யணும்? அது எப்போ வரும் தெரியுமா? இல்ல, அது எப்போ வரும்? இயேசு எனக்குள் இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் எப்போ வரும் தெரியுமா? பயம் வரும்போது, நான் பரிசுத்தமாய் வாழுகிற போது மட்டுமே இயேசு எனக்குள் இருக்கிறார் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா. நல்லது. நீங்க வேதம் சொல்லுகிறது, இயேசுவை விட்டு அநேகர் பிரிந்து போக காரணம் என்ன என்றால், இயேசுவை பின்பற்றின அநேகர் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இவரிடத்துல போன அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம். அப்போ சரியா புரிந்து கொள்ளல. நான் மரித்தாலும் என்னை உயிரோடு எழுப்புவார் என்கிற புரிந்து கொள்ள அவரிடத்தில் இருந்தது இல்லை. அப்ப அற்புதத்துக்காக அவரை தேடினா, அவரை தொட்டா, அவரிடத்தில் ஓடி வந்தா, அவர் பாதத்தில் விழுந்தா எனக்கு அற்புதம் நடக்கும். நான் எல்லாத்தையும் சொல்ற ஒரு காரியம், அற்புதத்திற்காக மட்டும் இயேசுவை தேடாதீர்கள். உலக ஆசீர்வாதத்திற்காக மட்டும் இயேசுவை தேடாதீர்கள். ஏன்னா என் பைபிள் எப்படி எழுதியிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்லுங்க பாப்பா நீங்க. அப்ப நம்ம தேட வேண்டியதை தேடாம, தேடக்கூடாததை தேடிட்டு இருக்கிறது நம்ம கிடைக்க வேண்டியது சரியா ஒத்துக்கொள்றீங்களா? இத முதலாவது தேவனுடைய தேடும் பொழுது இவைகள் நமக்கு கூட நம்ம பின்னாடி வெயிட்டிங். இப்படி நீங்க பின்னாடி ஆமா, நான் ஒரு திரும்பி சொல்றேன், தேட வேண்டியவரை சரியான நேரத்தில் தேடுங்க, வர வேண்டியது தானா நிற்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா, கரங்களை சத்தமாய் ஹல்லேலூயா. ஜனங்களே, கடைசியாக வேதம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தல். யோவான் 18வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். யோவான் 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து தான் தான் இயேசு என்பதை காண்பித்து விட்டு அவர்கள் என்ன செஞ்சிருங்க? விட்டதுதான் உண்டு, ஆள் எந்த போனான்னு தெரியாது. விட்டதுதான் உண்டு, ஆள் எந்த போனானே பறந்துட்டான். பக்கத்துல என்ன செய்யல, நீ தேடியும் காணாது இருப்பானா. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் திரும்ப வருவான். எப்போ வருவான் தெரியுமா? யாரு? தோமா வருவாரா? வந்துட்டு உடைய விழாவுல கை போட்டாதானா, உடைய கையில தழும்புல விரல போட்டாதானா. அவ்வளவு நம்பிக்கை சீசர்களுக்கு இயேசு மேல. இப்ப சொல்லுங்க, நம்ம சீசர்களா விசுவாசிகளா? இப்ப சீசனையும் சொல்ல முடியாது, விசுவாசினையும் சொல்ல முடியாது. என்ன சொல்ல? அவிசுவாசிகள். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நாங்கெல்லாம் அவிசுவாசிகள். சொல்லுங்க, விசுவாசம் பெருக எனக்கு கிருபை செய்யவா. அதாவது இயேசுவோடு இருந்த 12 சீசர்கள் இயேசுவிட்டு போயிட்டாங்க. இயேசு மட்டும் தனித்து நிற்கிறார். எனக்கு எனக்கு எழுதுமா, பிதாவும் கைவிட்டார். பிதாவும் இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு நம்மளை கைவிட்டா நம்ம நிலை ஐயோ இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னா சுவாலி. வேதம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தம் செய்வதற்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் வாசிக்கலாமே. நாம் அவருக்கு தேவனுடைய நீதி
நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். பாருங்க எவ்வளவு அர்ப்பணிப்பு. ஏமா நான் செஞ்ச தப்புக்கு யாராவது அடிக்கப்படுவீங்களா போலீஸ் ஸ்டேஷன்? வாய்ப்பே கிடையாது. நான் செஞ்சாலே அடுத்தவரை மாட்டி விட்டுட்டு பேர் இதுல வேற உனக்காட்டி நான் அப்படித்தானே. அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது நமக்காக பாருங்க தன்னையே அர்ப்பணித்து 2 கைகளை நீட்டி அந்த சிலுவையில் என்ன செய்கிறார்? ஆணிகள் அடிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கடைசியாக வேதம் சொல்கிறது தன்னை மரணம் வரைக்கும் தாழ்த்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம், லூக்கா 22 அதனுடைய 26 வாசிக்கலாமே. லூக்கா 2 22 26 27. அவர்கள் இயேசுவை கொண்டு போகும்போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனா ஊரானாகிய லூக்கா 22 26 27 தானே. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவான். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்ல. அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அதாவது இந்த பகுதி எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுவதற்கு முன்பாக எழுந்து தன்னுடைய வஸ்திரத்தை கலற்றி வைத்து விட்டு அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த யோவான் 13வது அதிகாரத்தில் இதுக்கு விளக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க யோவான் 13 அதனுடைய 3வது வசனத்திலிருந்து. நம்முடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல இந்த பூமியில் அநேக தலைவர்கள் வாழுகிறார்கள். அப்படித்தானே? எந்த தலைவனாவது தொண்டர்கள் காலை துடைப்பான்? இல்ல. தொண்டன் வருகிறான் இந்த தலைவனாவது எழுந்து நிற்பானா? நல்ல கவனிங்க. நல்ல தலைவருக்கு எது மேன்மனா? தாழ்மை. வேதம் சொல்கிறது இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய வஸ்திரத்தை களைச்சி வைத்து விட்டு சீலை எடுத்து தன்னுடைய அறைகளை கட்டிக்கொண்டு தன்னுடைய சீஷர்களின் கால்களை கழுவ ஆரம்பித்தார். பேதுரு சொல்றான் நீர் என்னுடைய கால்களை. இவர் எல்லாம் ஒரு முந்திரி கொட்டை. கொல்லாங்குளத்துல முதல்ல என்ன வரும்? ஆமா, இவர் எல்லாத்திலையும் பாருங்க டக்குன்னு பட்டயத்தை எடுப்பாரு, காது கட்டி விடுவாரு. புரியுதா? இவர் எல்லாத்தையும் நீங்க பாரு முந்திரி கொட்டை எல்லாத்திலும் முந்திருவாரு. அது சொல்லுவாரு யார் போனாலும் அவங்கள விட்டுட்டு எல்லாரும் அமைதியா இருந்தா உமக்கு என்ன வாய் சும்மா இருக்க வேண்டியதுன்னு. எதுல என்ன செய்யக்கூடாது? முந்தக்கூடாது. முந்தினால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? அது என்னுடைய காலனி. நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இருந்து பாரு நினைக்கிறேன். வாசிங்க அந்த பகுதியை. அந்த 5 பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? இப்ப இவர் என்ன நோக்கத்துல சொல்றாரு? தன்னை பெரியவனா காண்பிக்க விரும்பி சொல்றாரா? சொல்றாரு எல்லாரையும் காலையில் அவ்வளவுதான் அமைதியா இருக்காங்களா? இவர் சும்மா இருக்க வேண்டியதானே? நிறைய பேருக்கு நான் முதலில் வந்து விட்டேன் என்கிற எண்ணங்கள் கொஞ்சம் உள்ள. இவர் முதல்ல அழைக்கப்பட்டவர்களா? அவருக்குள்ள கொஞ்சம் அப்படி இருக்கதான். சரி அது சொல்ற நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு வேணுமானா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, பரவாயில்ல அதான் வேணும்னு அர்த்தம் அதுக்கு. இவர் சொல்ற நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பேதுரு அவர் நோக்கி அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். நல்ல கவனிங்க. நான் உன்னை கழுவாவிட்டால் அப்ப நம்மளை கழுவ வேண்டியது யாரு? வேதம் சொல்லுகிறது அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அடுத்தது பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. இதான் ஹைலைட்ஸ். சீமோன் பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல கைகளையும் என் தலையும் கூட. எல்லாரும் கால் தானே கழுவிச்சு, உனக்கு என்ன 2 வைப்பாங்க? கை தலை கால் எல்லாமே கழுவணும். உனக்கு முதல்ல கழுவண்டாண்டவர்
இப்ப என்ன சொல்றாரு? என்னையும் நல்லா குளிப்பாட்டி சோப்பு போட்டு விட்டுருங்க. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதான். அவன் சொல்ல இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும். அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறார். அந்த 12வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நல்ல கவனிங்க, இயேசு செய்ததை அறிந்திருக்கிறீங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. அறிந்திருக்கிறீங்களா? அவர் என்ன செய்தார்னா தாழ்த்துகிறார். அவர் தேவனுடைய குமாரன். அவருக்கு அடுத்தவன் காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு காலை கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எதற்காகனா, எப்பா நான் எப்படி உனக்கு பணிவிடை செய்தேனோ அதே போல் நீயும் பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று தன்னைத்தானே காண்பிக்கிறதை காண்பிக்க முடிகிறது. அல்லேலூயா. அதாவது எதுக்கு அடையாளம் தான்? பணிவிற்கு அடையாளம் தான் தாழ்மை. நான் ஒரு காரியம் சொல்லட்டா, நம்ம திருவிருந்திற்கு முன்பாக பாதங்களுக்கு கழுவுறோம். இப்போ போவோம், கொஞ்சம் கழிச்சு பாதம் கழுவ போவோம். அதுக்கு முன்னாடி கருத்தப்படிங்க, எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு. பாவம் கழுவப்பட வேண்டுமா, பாதம் கழுவப்பட வேண்டுமா? பாவம் முதலாவது கழுவப்பட்டு பின்பு பாதங்கள் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, முதலாவது இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, முழுவதும் மூழ்கிறவன் பாதத்தை கழுவினால், அதான் சொல்லிட்டா, அவருடைய அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள வந்து நீங்க முழுவதும் மூழ்கிட்டீங்கன்னா உங்கள் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 14வது வசனம், ஆண்டவரும் போதகரும் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை, அதாவது இன்றைக்குள்ள போதகர்கள் அல்லது ஊழியர்கள் வந்து தன்னுடைய உடல் ஊழியரின் கால்களை கழுவி விடுவார்கள். ஆனா அவர்கள் இல்லாத இடத்துல இந்த ஊழியக்காரங்களை பயன்படுத்துவாங்களான்னு கேட்டா நோ சான்ஸ். இதெல்லாம் புரிஞ்சுது புரியலையோ? ஏன்னா அவன் மேல வந்துருவாங்களா? அப்போ ஏன் நான் பெரியவன் என்பதை எல்லா இடத்திலும் காண்பிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு. என்ன சொன்னார்னா, நான் யாரையும் சின்னவங்க பெரியவங்க நினைக்கிறது கிடையாது. ஆனா என்னிடத்தில் ஒரு சிறிய ஊழியக்காரன் இப்படியாக சொன்னார். இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னீங்க, சின்னவங்க பெரியவங்க நினைக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சின்ன ஊழியக்காரியமா, ஊழியனாலே ஆண்டவருடையது. நான் ஒன்று சொல்லட்டா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லாருமே பெரியவர்கள். அது சின்னவன் பெரியவங்கிற பாகுபாடே கிடையாது. என்ன, நீங்க 3 மணிக்கு வந்தீங்க, நாங்க 11 மணிக்கு வந்தோம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் கூலி ஒண்ணுதான். நேற்று தினத்துல ஒரு வாத்தியார்ட்ட நாங்க கேள்வி கேட்டோம். ஒரு பாடம் நடத்தின ஒரு ஆசிரியர்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா, கள்ளன் எப்படி மன்னிக்கப்பட்டான்? கள்ளன் ஏன் மன்னிக்கப்பட்டான்? எப்படி, எதற்காக, என்ன நடந்துச்சு? நான் இப்படி அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், ஞானஸ்தானம் எடுக்காதவன் இப்படி இயேசு மன்னிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40, 20, 25 மேலே இருக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. அப்போ போயிட்டு இருக்க நேரம் அவங்க சில பதில்கள் சொல்றாங்க, எதுவுமே ஏற்றதாட்டு இல்லை. அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னைக்கு அவனை எல்லாரும் கள்ளனா நினைக்கிறதுனால, இன்னைக்கு நீங்க அவனை கள்ளனா நினைக்கிறதுனால நீங்க யோசிக்கிறீங்க. நான் அன்னைக்கு அவனை கள்ளங்கிற ஸ்தானத்தை விட்டு மறந்து என் பிள்ளையா எதுன்னு புரியுது? அப்படித்தானே? அவனை இன்னைக்கு நம்ம கள்ளனையே பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் பிள்ளையா மாதிரி பல ஆண்டுகள் ஆயிட்டு. அதனால நம்மளால அவனை இன்னும் ஜீரணிக்க முடியல. அப்ப ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு, நான் தயாளனா இருக்க, நீ வன்கண்ணனா, நான் மன்னிச்சு அவனை என் ராஜ்யத்துல கொண்டு வந்துட்டேன், உங்களுக்கு ஐயா போறாம. அது பிறகு அந்த ஆர்குமெண்ட் அப்படி என்ன செஞ்சது, நின்றுச்சு. அதாவது என்னோட ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா ஒருத்தங்க சொன்னவருக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒருத்தங்களுக்காண்டி ஜெபிக்க போயிருந்தாங்களாம். ஜெபிக்க போன இடத்துல அவங்க ஆண்டவர் அறியாதவங்க கடைசி நாள் ஜெபிக்க நேரம் அவங்களுடைய உயிர் அவங்களை விட்டு பிரிந்தது. ஆண்டவர் சொன்னார், அவங்க பரலோகம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஆரம்பிச்ச ஆர்குமெண்ட், புரியுதா? அப்ப அது வந்து எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எண்ணிலும் வல்லவர். அப்படின்னா அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. நான் இப்படி யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால், எது என்ன சொல்றேன் புரியுது? அதாவது நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், இது கட்டாயம். அப்படித்தானே? இது வந்து சொல்லப்பட்ட நியதி, வேதத்தில் எழுதப்பட்ட ஒன்று.
ஒருவேளை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இருக்கலாம், எனக்கு அது தெரியல. அது வந்து உபதேசமா சொல்லல, என்னுடைய ஒரு கருத்து. ஒருவேளை அப்படி இருந்தால் அவங்க ஒருவேளை பரலோகம் போயிடலாம். நம்ம நினைச்சிட்டு அவங்க பரலோகம் என்ன செய்யல, ஞானஸ்தானம் எடுக்கல, அதனால பரலோகம். நான் எனக்கு ஞானஸ்தானம் இல்லை எடுத்து எல்லாரும் பரலோகம் போயிடலாமா? ஒரே வார்த்தை ஒருத்தரும் விட மாட்டியாங்க. அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால போக முடியாது, இயேசுவை போல் வாழ்ந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். இங்க வேதம் சொல்லுகிறது கடைசி வரைக்கும் இயேசு தன்னை தாழ்த்தினார். வாசிங்க அதனுடைய 16வது வசனம், 13, 16. மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவன் அல்ல. நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஊழியக்காரங்களை பாருங்க, இயேசுவோட பெரியவங்களா தன்னை என்ன செய்யறாங்க, காண்பித்துக் கொள்கிறாங்க. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு என்னுடைய மகள், நாங்கள் மார்த்தாண்டம் போயிட்டு இருந்த நேரம், நாங்கள் ஒரு 9:30 போல புறப்பட்டு இருக்கிறோம். அப்போ என்னுடைய மகள் சொல்றா, இப்பா ஏசப்பா அங்கே வந்திருப்பாங்கல்ல, கூட்டம் நடந்த ஏசப்பா வந்திருப்பாங்கல்ல. நான் சொன்னேன், ஏசப்பா வந்தாலும் ஊழியக்காரங்க நாங்கள் பிரிந்துதான். எப்படி ஏசப்பா வந்திருந்தாலும் நாங்க, ஆனா ஆண்டவர் கிருபையா தொடங்க முன்னாடி போயிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து என்னுடைய ஆசை நாங்க தொடங்க முன்னாடி போனோம். ஆனா என் மகள்கிட்ட நான் சொன்னது பொதுவா சொன்னேன், ஏசப்பா முதல்ல வந்துருவார், நாங்க 2ஆவது தான் பிந்தி தான். ஏன்னா நாங்க யாரு, அவருடைய, ஆமா அவரோட நாங்க பெரியவங்க எல்லாம். அப்படிதான் இன்னைக்குள்ள எண்ணங்கள் இருக்குது எல்லாருக்கும்.